உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முக்கியமான தலைப்பு. எப்பொழுதுமே ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 36 மாதங்களுக்கு ஒரு வாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும். அது என்ன? கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது. இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு, சயின்ஸ் வளர்ந்து போச்சு. இப்போ நிறைய டிவிகளில், தொலைக்காட்சிகளில், செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது, டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் 4, 6, 10, 10, 3 போச்சுன்னா மீதி 7 அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாம் தேதி, இத்தனை நாள், இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. இதுதான் தலைப்பு. வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. 36 மாதங்களுக்கு பிறகு 6 கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம். 6 கிரகம் ஒரே ராசியில், மீன ராசியில் சேர்கிறார்கள். 6 கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம். மீனராசி என்ன மண்டலங்க? 12வது வீடு, மோட்ச ராசி மண்டலம். பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு, குருவுடைய வீடு. வைகுண்ட பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள் நீர் ராசி அது. அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் 6 கிரகங்கள் ஒன்று சேருகின்றன. இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது? முதல்ல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, புதன், ராகு. இப்போ 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. யார்? செவ்வாய், கேது, குரு. இவங்க 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. மீதி 6 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க 3 நாட்கள். இது எப்போ தெரியுமா நிகழுது? மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலையில் இருந்து மார்ச் 29, மார்ச் 30, மார்ச் 31. மார்ச் 29 முதல் 31 வரை தொடர்ந்து 3 நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான்மண்டலத்தில். அப்போ இந்த 6 கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா? அல்லது இந்த 6 கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு, ஒரு அதிர்ஷ்டம், நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், தினசரி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். இவ்வளோ பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி, எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை, எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, எல்லா பலனும் பார்த்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், எனக்கு தொழில் செட் ஆகலை, நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல. அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால், வருட பலன்களால், பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள். சனி பயிற்சி நடக்க போது, குரு பயிற்சி நடக்க போது, ராகு கேது பயிற்சி நடக்க போது. இந்த பெயர்ச்சிகளிலெல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு அல்லது 1000ல் ஒரு 100 பேருக்கு
லட்சத்தில் 1000 பேருக்கு. நிச்சயமா இந்த 6 கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இது ஒரு மிராக்கலுக்கான டைம். இது ஒரு மிராக்கலுக்கான டைம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 2க்கு 7க்கு உடையவன், காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன், காலபுருஷனுக்கு 10 11க்கு உடையவன். அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்க. 2 6 2 7 2 3 5 6 7 10 11. அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது, அதுவும் யார்கிட்ட? குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த 6 கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள். 6 கிரக சேர்க்கை மேஷ ராசி அன்பர்களே. அப்போ நாம் சொன்னோம், இந்த மார்ச் 29 30 31 3 நாட்களும் 6 கிரக சேர்க்கை. இதில் மேஷ ராசிக்கு 12வது வீட்டில் தான் இந்த 6 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க, உங்கள் ராசிநாதன் கேந்திரம் பெற்றிருக்கிறார். இந்த 6 கிரக சேர்க்கை எங்கே நடக்குதோ அந்த வீட்டுக்கு 4வது வீட்டில் 2வது கேந்திரத்தில் வக்ரகதியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் அமைந்திருக்கிறார். அப்போ என்ன தெரியுமா அங்கே நடக்கும்? மேஷராசின் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற பாருங்க, வீடு வண்டி வாகன யோகம் அமையும். ரொம்ப நாளாக வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ளாட்ஸாகவோ அல்லது பிளாட்டாகவோ வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறீங்க. அது போன்ற வீடு அமைப்புகள் அமையும். அல்லது ஒரு வீடு வாங்கலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அப்படியெல்லாம் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இடம் மாமனாரோ மாமியாரோ கொடுக்குறாங்க, அதில் ஒரு போட்டி பொறாமல் வந்துடுது, தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் வந்துடுது, ஒரு தடைகள் ஏற்பட்டு விடுது. அதெல்லாம் உடைச்சி எறியலாம். இவங்க கையெழுத்து போடல, அவங்க கையெழுத்து போடல, அவங்க ஒத்துக்கலை, பணம் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, வேணும்னு பிரச்சனை பண்ணுறாங்க. இது மாதிரி ஏதேனும் அங்கே ஒரு காரிய தடைகள் இருக்கும் இல்லையா? அவன் பாருங்கள் சாமி, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மகிட்ட திமிரா பேசுகிறான், நாடா இவன் கஷ்டப்படுறானேன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறான், மனசார கொடுக்க மாட்டேங்கிறான், மனமு கையெழுத ஒப்புக்க மாட்டேங்கிறான் சாமி. இந்த மாதிரியெல்லாம் அந்த வீடு சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, ஏதேனும் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், அது ரிலேஷனாக இருக்கலாம், வெளிய நபர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டினராக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், சம்பந்தமில்லாத நபர்களாக போட்டி பொறாமையாக இருக்கலாம், அல்லது யாராவது ஒருத்தர் அதிகாரம் பண்ணி அபகரிக்கணும், அந்த இடத்த நான் முடிச்சுக்கணும், நீ எப்படி அவங்க என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்காதுல்ல. அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் உங்கள் இடம் முடிவு ஆகாமல் இருக்கா, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் இருக்கா, இன்னும் உங்களுக்கு இன்னும் ஊர்ஜிதம் ஆகிடுச்சு, ஆனால் அது உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அந்த மாதிரியான வீடு பிரச்சனைகள் முடியும். இன்னும் நிறைய இடங்களில் பில்டர்ஸ் நாம் பார்க்குறோம். அதில் ஒரு வீடே கூட எடுத்துக்கோங்களேன், கட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க, அது பாதியிலேயே நின்று போயிருக்கும். இல்லை வீடு கட்டி குடி போயிருப்பாங்க, அந்த இடம் போனதுலேருந்தே பிரச்சனையாக இருக்கும். இல்லை ஒரு வீடு வாடகை வீடு மாற்றி போயிருப்பாங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அங்கே. அப்போ அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும். ஒரு விவசாய பூமியாக இருக்கலாம், நல்லா இருந்தது சாமி இந்த பூமி, எங்கள் அப்பா அங்கே ஒரு 1/2 ஏக்கர் வாங்கி இதோட சேர்த்து பண்ணாருங்க, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை, இது தம்பி பேரில் எழுதுனாருங்க, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை, கீழே விழுந்தான், அடிபட்டான், ஆக்சிடெண்ட் ஆச்சு, பெரிய மேஜரு, அப்பா இறந்துட்டார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
அப்போது பூமி சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த பிரச்சனைகள், இடதோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். அது ஒரு பெரிய ஒரு 120 வீடு ஒரு பில்டர் கட்டுறாரு அப்படி வச்சுப்போம். இப்போ கூட 74 வீடு கட்டுறாங்க எங்கே பெங்களூரில். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மொத்தம் 8 மாடி எல்லாம் கட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம், அப்ரூவல் ப்ராப்ளம் வருது. அப்புறம் அப்படியே தடைப்பட்டு நின்று போச்சு. அப்புறம் நம்ம இடத்துல வந்து செய்தி வந்து நம்ம போய் பார்க்குறோம், ஒரு இடதோஷம் நிவர்த்தி பண்ணுறோம், இன்றைக்கி அதை கம்ப்ளீட் பண்ணி விற்கும் சேல்ஸும் பண்ணிட்டாங்க. அதுபோல் இடதோஷ பிரச்சனைகள் வீடாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம். அப்போ வீடு சம்பந்தப்பட்டது, நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் இந்த குறிப்பிட்ட நாளில் முயற்சி எடுப்பீர்களேயானால் வெற்றி பெற முடியும் எனதருமை மேஷராசி நேயர்களே. அதே போலத்தான் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஒரு சில யோகங்கள் தானாக தேடி வந்து கொடுக்கக்கூடியது. நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் யோகமாக உங்களுக்கு வந்து நடந்துடும். அதுபோல் ஒரு சில அதிசயங்கள், யோகங்கள் நடக்கும். அப்போ இந்த 6 கிரக சேர்க்கையினால் மேஷ ராசி அன்பர்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் சேரும். மேஷராசி அன்பர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.